திரு எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்திருக்க மாட்டார். இது இப்படி சொல்வது திரு சண்முகம் வேலுமணி அவர்களுடைய குரூப் கண்டிப்பாக அப்படி செய்திருக்க மாட்டார். இவர்கள் மக்கள் அபிமானத்தை பெற வேண்டும். தாவகாவுக்கு ஆதரவு கொடுத்தால் மக்கள் அபிமானம் கிடைக்கும், திமுக மாதிரி. அடுத்த தேர்தலில் ஒரு சாதகமான சூழ்நிலை, இதுதான் அவர்கள் நினைத்திருக்கார்கள். அல்லது பதவி ஆசை, இது ஏதாவது ஒன்று. தாவகாவுக்கு இப்பொழுது ஆதரவு, வெளியிருந்த ஆதரவு மட்டும் அவர் கட்சியிலே அவங்க சேரவில்லை. எப்படியோ நமது திரு முதலமைச்சர் அவர்கள் சாதனையாளராக மாறிவிட்டார். அவர் ஒரு திமுக கையில் விட்டாங்க கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரும்பான்மையுடன் நீண்ட நாட்கள் ஆட்சியை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. அவர் மகளிருக்கு என்று நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்கார். அது எதிர்பார்ப்போடு இருக்கிறது. அவர் எப்படி ஆட்சி செய்தாலும், அவருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எது இருந்தாலும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண மக்கள் தயாராக இருக்கார்கள். அவருடைய போக்கிற்கு விட்டு அவருக்கு ஆதரவு கொடுக்க மக்கள் பெரும்பான்மை இருக்கிறது. அவர் 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய ஆட்சியை அமைந்திருக்கார். திராவிட கட்சிகளை புறந்தள்ளி அவர் வாழணும், ஆட்சி நடத்தணும், நல்லது செய்யணும், தமிழகம் மறுமலர்ச்சி அடையணும்.